வெல்கம் ஜாரா கார்டன். இது எங்கள் மாடி தோட்டம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்னு பார்க்குறீங்கன்னா, நம்ம ஒரு காய்கறி அறுவடை பண்ண போகிறத இன்றைக்கி பார்க்குறோம். ஒரு 2-3 நாளாகவே காய்கறி அறுவடை பண்ணலான்னு பார்த்தா நேரம் இல்லாததுனால எடுக்க முடியல வீடியோ. இன்றைக்கி பாருங்கள் காய்கறி அறுவடை எப்படி பண்ணுறோம், என்னென்ன காய்கறிகள் அறுவடை பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோ தான் இது. பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணுறது வெண்டைக்காய். வெண்டைக்காய் செடி பார்த்திங்க அப்படின்னா இடையில கொஞ்ச நாள் நல்லா வந்துட்டு இடையில கொஞ்சம் எல்லாமே இதாகிடுச்சு, டல்லாக ஆகிடுச்சு. செடிகள் பழுக்க, இலைகள்லாம் பழுக்க ஆரம்பித்து, இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தா தெரியும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது வரலுமே பாருங்கள் கருத்துருச்சு பாருங்கள். நான் செடி அவ்வளோதான் வீணாக போயிடுச்சுன்னு நினச்சேன். அப்புறம் மண்புழு உரம், மீன் அமிலம் இதெல்லாம் கொடுத்து பார்த்திங்க அப்படின்னா செடி இப்போ செடிக்க வச்சாச்சு. புது புது கிளைகள் நிறையா வந்திருக்கு. அது கிளைகளில் நிறையா பார்த்திங்க அப்படின்னா வெண்டைக்காய் வருது. பாருங்கள், வெண்டை பாருங்கள். பார்த்திங்களா, இது ஒரு வெண்டை பார்த்திங்கன்னா 100 கிராம் வரும் பக்கம் வருது. இந்த மாதிரி இருக்குது வெண்டை. இது என்ன ரகம் வெண்டைன்னு தெரியல. இதை நம்ம ஒருத்தரே கட் பண்ணிக்கிட்டு வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது. பிஞ்சிலே பழுத்ததுங்கிற மாதிரி ஒரு சில வெண்டைகள் பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக தான் இருக்குது, ஆனாவே முத்துது. அது எதனாலன்னு தெரிய மாட்டேங்குது. குட்டியாக இருக்கும்போதே முத்திடுது. பாருங்களேன், ரொம்ப குட்டியாக தான் இருக்குது, ஆனால் பார்த்திங்கன்னா முத்தல் மாதிரி தெரியுது. விதைகள் ஒரு இடத்துல வாங்கி போட்ட விதைகள் தான் இது எல்லாமே. ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் 3 ரகமாக தெரியுது. ஒரே பாக்கெட்டு விதை தான். ஒருவேளை அந்த பாக்கெட்டில் விதைகள் கலந்துருக்குமா என்னன்னு தெரியல. இங்கே பாருங்கள், காமிக்கிறேன் உங்களுக்கு, வித்தியாசம் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா ஒரு ரகமாக தெரியுது. இங்கே பாருங்கள், இந்த வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா ஒரு ரகமாக தெரியுது. இப்போ இந்த செடியில் வெண்டைக்காய்கள் பூராமே குட்டி குட்டியாக தான் வருது. இது பாருங்கள், இந்த வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா யானை தந்த வெண்டை மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு. ஆனால் யானை தந்த வெண்டை இது இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா வளைவாக வரும். பாருங்கள், அடுத்தது பாருங்கள், அவரைக்காய். எங்கள் செடியில் அவரைக்காய் எடுக்கிறோம் எங்கள் மாடி தோட்டத்தில். இப்போ தான் வருது. ஏன்னா ஒரு 5-6 தடவை அவரை செடி வச்சு விதைகள் போட்டு நல்லா திடீர்னு செடிகள் வீணாக போயிடுச்சு. இந்த தடவை தான் செடி சக்ஸஸ் ஆகி ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணுறோம் அவரைக்காய். அவரைக்காயெல்லாம் நல்லா பலன் இருக்குதுங்க. மற்ற காய்கறிகளை விட இப்போ தக்காளி, கத்திரிக்காய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன தான் செடி ஆரோக்கியமாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு 4 காய் 5 காய் இப்படி தான் வரும். ஒரு தடவை பார்த்திங்கன்னா ஒரு 5-6 காய் தான் எடுக்க முடியும் கத்திரிக்காயெல்லாம். நீ என்ன தான் அதுக்கு நம்ம இது கொடுத்தாலுமே அவ்வளோதான் எடுக்க முடியும். ஆனால் அவரை எல்லாம் அப்படி கிடையாதுங்க. அவரை, இந்த பாவக்காய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொத்து கொத்தாக தான் வரும். நல்ல லாபம் இருக்குது. அதாவது நம்ம சரியான முறையில் பராமரிப்பு செய்யும்போது நம்ம வீட்டுக்கு நல்ல பிரயோஜனமாக இருக்குது. இந்த பாருங்கள், ஒரு தடவை எடுத்தோம்னா, இங்கே பாருங்கள், ஒரு தடவை எடுத்து தாராளமாக வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு வரும் அவரையெல்லாம். அடுத்தது பாருங்கள், அவரையிலே இது கோழி அவரைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல.
ஏன்னா அப்படி நினச்சி தான் விதை வாங்கினதா ஞாபகம். இதுவும் பாருங்கள், அவரை வகைகளில் இந்த மொச்சை வகைகள், பீன்ஸு, காராமணி, உங்களுக்கு வந்து அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொத்தரங்காய், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு இதிலே பார்த்திங்கன்னா ஒரு 10, குறைஞ்சபட்சம் ஒரு 10 தான் இருக்கும். நல்ல ஒரு வீட்டு சமையலுக்கு நமக்கு வந்து ஒரு தடவை எடுத்தோம்னா தாராளமாக பயன்படுத்தக்கூடிய அளவில் தான் இருக்கும். நல்லா பிரயோஜனமாக இருக்கும் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இது விதைக்கி விட்டேன், அதை அப்படியே விட்டுடலாம், எடுக்கவே இல்லை. அது முத தடவை வந்தது, அது 2 வந்து விதைக்கி விட்டாச்சு, இருக்கட்டும். உண்மையிலே அது நம்ம காய்கறி அறுவடை பிக்கும்போதே நமக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சிங்க, சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து நம்மளோட இது வந்து நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகும்போது, இங்கே பாருங்கள் இன்னும் எத்தனை இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து விதைக்கி விட்ட வேண்டியது தான். 1 2 3 இருக்குது, விதைக்கி விட்ட வேண்டியது தான். இங்கே பாருங்கள், இது கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ வரும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், வீட்டு யூஸ் 2 நாளைக்கு தாராளமாக நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தலாம். அந்த மாதிரி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு அறுவடைங்க. நீங்கள் மாடி தோட்டம் வச்சுருந்தீங்க அப்படின்னா, மாடி தோட்டமோ அல்லது வீட்டு தோட்டமோ வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி என்ன அறுவடை செஞ்சீங்க, நீங்கள் எப்படி மாடி தோட்டத்தை வந்து பராமரிக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து இந்த வீடியோவை பற்றி, நாங்கள் போடுற இந்த வீடியோவை பற்றி எப்படி இருக்குது என்னன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.